ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சாரி ஒன்று கேட்டுட்டு வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எல்லா வீடியோ எடிட்டர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு பேசிக்காக இது வந்து ஒரு சயின்ஸ் தான், சயின்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் தான். இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இது தெரிஞ்சுக்கணுமா, அது தெரிஞ்சுக்கணும், எப்படி இதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ வாட் இஸ் டெப்த்து. அப்படி ஒருவேளை கேமராமேன் தவற விட்டால் எப்படி நம்ம இங்கே மெருகேற்றலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெப்த்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் வந்து டெப்த்து தான். ஸோ டெப்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன், நானும் இந்த பேக்ரவுண்டும் இந்த ஸ்பேஸில் பிரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸில் பிரிஞ்சிருக்கிறதுனால நான் இங்கே கொடுத்துருக்க இந்த லைட்டிங் மூலியமாக என்னோட சர்ஃபேஸ் வந்து தனியாக தெரியும். இப்படி உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து லைட்டிங் பொசிஷனை மாற்ற என்னோடய சர்ஃபேஸ் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு தெரியுதோ அதைத்தான் வந்து டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இது சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன் இவங்களோட வேலை தான். அப்படி ஒரு வேளை அவங்க தவற விட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஈஸியாக அதை பிளர் பண்ணி மாற்றலாம். மொத்தமாக டெப்த்தில் 2 டைப்ஸ் ஆஃப் டெப்த் இருக்குது. ஒன்று வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, இன்னொன்று டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா, வீடியோவில் பர்சனும் பேக்ரவுண்டும் இருப்பாங்க, அதில் பேக்ரவுண்டு பர்சனோட பிளர்ராக இருக்கும், அவ்வளோதான். வந்து அது பேர் தான் வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது பிளர்ராக இருக்கும் போது நான் கொஞ்சம் சினிமேட்டிக்காக தெரியுவேன். இந்த இடத்துல அப்படி தெரியாது. பட் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையோ இல்லை நிறையா ஜெயிலர் படமாக இருக்கட்டும், அதில் மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட் வந்து அப்படி தான் இருக்கும். நான் அந்த ரெண்டு படத்தை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த 2 படத்தையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜெயிலர் படத்தில் இருக்கிறது வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னா, நானும் சரி பேக்ரவுண்டும் சரி ஒரே டோனில் இருப்போம். இப்போ எப்படி இருக்கேன், நானும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, எந்த வித ஒரு பிரிதலும் இல்லாமல், அந்த ஒரு பிளர்னஸே இல்லாமல் நான் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியறேன்ல, நான் மட்டும் தனியாக தெரியாமல் ரெண்டுமே ஒன்றா தெரியுறோம்ல, அதை தான் வந்து நம்ம வந்து இது டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளால் நிறையா படங்கள் இதில் பார்க்க முடியாது, நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸை இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். என்னோட ஷார்ட் ஃபிலிமான க்ளீன் க்ரீனே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். எந்த ஷார்ட்லேயுமே பேக்ரவுண்டு நானும் பிளர்டுன்னா தெரிய மாட்டோம். பேக்ரவுண்டுக்கு எனக்கும் பிளர்ரே தெரியாது. நானும் பேக்ரவுண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது கிளியராக இருந்து நானும் கிளியராக, நான் கிளியராக இருக்குன்னா அதுவும் கிளியராக இருக்குது, நான் பிளர்னா அதுவும் பிளர், அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஷாலோ டெப்த்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இதில் வந்து டெப்த் ஆஃப் வியூ எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்பச்சர்னால கிரியேட் ஆகும், அதுக்கடுத்து லைட்டிங்னால கிரியேட் ஆகும், அதுக்கடுத்து வந்து ஃபோக்கல் லென்த்தால் கிரியேட் ஆகும். இது ஃபிசிக்ஸ் தானே அப்படின்னு கேட்டிங்களே, ஃபோக்கல் லென்த்னா அப்படின்னா, ஆமாம், ஃபோக்கல் லென்த் இதெல்லாம் ஃபிசிக்ஸில் வரது தான். ஆனால் இதெல்லாம் கேமராமேனுக்கு நிறையா புரிதல் இருக்கணும். நான் ஏது ஒரு எடிட்டருக்கு ரொம்ப தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேமராமேன் ஒரு ஷார்ட்டை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நான் மூவி ரிலேட்டடான ஒரு டாபிக் தான், ரொம்ப ரீல்ஸுக்கு இது ரிலேட்டட் கிடையாது. ஆனால் ரீல்ஸுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா வந்து, மூவிக்கு ஒரு கேமராமேன் இந்த ஷார்ட்டை புரிஞ்சு அவர் எடுக்க போகிறப்ப ஆஸ் எ எடிட்டராக நீங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டெப்த்தை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வுட் பி மோர் ஈஸி அண்ட் மோர் சினிமேட்டிக்னு ஒரு எடிட்டராக நீங்கள் அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேமிங் அண்ட் காம்போசிஷனில் எல்லா படத்தை எடுக்கும் போதும் எடிட்டர் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு சில எடிட்டர்ஸ் வந்து படங்கள் எடுக்கும் போது கூடயே இருப்பாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க கேமராவில், கேமராமேனுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு டெப்த்து தெரிஞ்சிருக்கணும். எந்த மீட்டரில் பர்சனும் கேமராவும் எவ்வளோ ஃபோக்கல் லென்த்தில் இருக்கணும், பர்சனும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டும் எவ்வளோ ஃபோக்கல் லென்த்தில் இருந்தால் அந்த ஷார்ட் ரொம்ப சினிமேட்டிக்காக அமையும் அப்படிங்கிறது ஒரு கேமராமேனுக்கும் தெரியணும். அட் தி சேம் டைம் ஒரு வீடியோ எடிட்டருக்குமே தெரியணும். சரி ப்ரோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள், கேமராமேன் நம்ம எடுக்கும் போது நம்ம அங்கே இல்லை, ஆனால் நம்மளுக்கு அது எடுத்ததுக்கப்புறமா சூப்பராக ஒரு டெப்த்தை க்ரியேட் பண்ணால் அது அழகாக இருக்கும் அப்படின்னா, நான் எப்படி ப்ரோ என்னை மட்டும் வெட்டியாக முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம், ஆனால் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா நம்மளை வெட்டி முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்பேஸில் எல்லா படமுமே 24 ஃப்ரேம்ஸில் எடுக்கிறதுனால இட் இஸ் நாட் அ 3D, இட் இஸ் அ 2D. ஆப்வியஸ்லி 3D இமேஜஸ் தான் உள்ளார இருக்காங்க. ஹியூமன், ஒரு கார் எல்லாமே 3Dயாக இருந்தாலும் அது ஒரு மூவியாக நம்ம கேப்சர் பண்ணும்போது அது 3Dயாக கேப்சர் பண்ண மாட்டோம், 2Dயாக தான் கேப்சர் பண்ணுவாங்க. 24 ஃப்ரேம்ஸில் தான் கேப்சர் பண்ணுவாங்க. வெட்டி நம்ம முன்னாடி எடுத்தோம்னா நம்ம 2D கேரக்டர் முன்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்டில் ஓட்டை தான் இப்படி தனியாக தெரியும். ஸோ அதனால அதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து ஏதோ ஒரு டூல்குள்ளே போய்க்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து கேப் கட்டிக்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். கேப் கட் உள்ளார போனதுக்கப்புறமா வந்து நம்மளோட இது இருக்குல்ல, வீடியோவை அப்படியே ஓவர்லே பண்ணிக்கோங்க. வீடியோவை ஓவர்லே பண்ணிவிட்டு வீடியோவில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து நம்மளை தனியாக செலக்ட் பண்ணிடணும்.
நம்மளா தனியாக செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுமா. இப்போ பின்னாடி இருக்க வீடியோவை லைட்டாக பிளருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக பிளர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சினிமேட்டிக் ஷாட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது ஃபோனில். டாவின்சி ரிசால்வ் எப்படி யூஸ் பண்ணுறது, டேரெக்டாக கலர் பேஜுக்கு போங்க. இது சைடில் போயிட்டு டீஃபோக்கஸ் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு உள்ளார இதை எடுத்து இந்த நோடில் ஆட் பண்ணிவிட்டு கீழே மேஜிக் மாஸ்கில் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே மாறாது. அங்கே டீஃபோக்கஸில் போயிட்டு அந்த பிளர் ரேஷியோ லைட்டாக இதே மாதிரி இங்கே எப்படி பிளர் பண்ணோமோ அதே மாதிரி அங்கேயும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் இதுக்கு வந்து அது கிரியேட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து லாஸ்ட் இந்த ரீலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போட்ட ரீலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய சாரி அட் த சேம் டைம் வந்து கேட்டுக்கிறேன். ஏன் ப்ரோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மேக் இப்போ என் கையில் இல்லை. ஏன்னா வந்து ஏதோ மதர் போர்டு இஷ்யூங்கிறதுனால அதை வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் அப்பாலஜைஸ். ஒருவேளை நான் அது உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா அது 2 பெஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து கீழே லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு ப்ரோ, அடுத்த ஸ்டெப்பு எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக இதை வந்து நான் வந்து மொபைல்லே வந்து போட்டுட்ருக்கேன். லேப்டாப் இருந்தால் தான் நம்மளால் வந்து லேப்டாப்பில் பண்ண முடியும். ஸோ அது இல்லை. பட் நான் வந்து ஐ ப்ராமிஸ் யூ இன்னும் 2 to 3 டேஸில் எனக்கு மேக் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நானே உட்காந்து வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் பார்த்த மாதிரி நானே ஸ்க்ரீனை காமிச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. டெப்த் இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது தான் சிமெட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பெஷல் டாபிக் இருக்குது. அந்த டாபிக் அந்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த டெப்த்தை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராக்டிஸிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி லேயரை பிரித்து உங்களை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை லைட்டாக டீஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு டெப்தட் ஃப்ரேமாக வந்து கிரியேட் ஆகும். இது எப்படி ஒரு ரீல்ஸில் யூஸ் ஆகும்னா, ரீல்ஸில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோனில் எடுக்கிறவங்க நிறைய பேர், நீங்கள் என்னோட சேனல் பார்க்க நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸில் எடுக்கிறவங்க தான். ஸோ மொபைல் ஃபோன்ஸில் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை லைட்டாக வந்து பிளர் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே கேமராவில் எடுத்து அந்த டெப்த் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதனால வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும். அதை தான் நான் வந்து ரீல்ஸுக்குன்னு சொன்னேன். அண்ட் அகெயின் அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில். மறுபடியும் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய மேக் வந்து ப்ராப்ளம் ஆனது. இட் இஸ் நாட் மை ஃபால்ட் ஆல்சோ, பட் ஸ்டில் நான் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கும் ஐ எம் ரியலி சாரி. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். இப்போ 2 பெஸ்ட் லிங்கான வீடியோவோட இது வந்து கீழே இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால், நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் புரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க. டவுட் இருந்ததுன்னா அதை போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் கீப் ப்ராக்டிஸிங். நிறையா படங்கள் பாருங்கள், நிறையா ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். படத்தை படமாக மட்டும் பார்க்காம டயக்னைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், ஸ்டோரி டெல்லிங், கேமரா மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து புரியும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.